மதவெறியின் பிடியிலிருந்து நாடு விடுபட்டு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட ராகுல் காந்தியின் தலைமையை தோழமை கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிவதாக தெரிவித்தார். இதற்கு திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக தொண்டர்களுக்கு மு.க.ஸ்டாலின் நேற்று எழுதியுள்ள கடிதத்தில், கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவிற்கு வந்திருந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மதவெறியின் பிடியிலிருந்து நாடு விடுபட்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாசிசத்தை எதிர்த்து நிற்கும் ஜனநாயக படையை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்த வலுவான தலைமை என்ற அடிப்படையில்தான் ராகுல் காந்தியை முன்மொழிந்ததாக அவர் விளக்கமளித்துள்ளார். மதவெறியை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வு கொண்ட தோழமை சக்திகள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தோழமை கட்சிகளுக்குள் இதுகுறித்து விவாதங்கள் ஏற்படலாம் என்றும், ஜனநாயகத்தில் விவாதங்கள் வழியேதான் விடிவுகள் பிறப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மோடி தலைமையிலான ஆட்சியில் இருண்டு கொண்டிருக்கும் இந்தியா விடிவு பெற இந்த விவாதங்கள் கூட நல்ல விளைவுகளை உண்டாக்கும் என்று மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பே பிரதமரை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அறிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம் நாட்டில் ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளது என்பதை அறிய முடியும் என்றார். தற்போதைய இலக்கு மத்தியில் ஆளும் பாஜகவை வீழ்த்துவதே என குறிப்பிட்ட அவர், தேர்தலுக்கு பின்பே பிரதமர் யார் என்பதை கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என்றார்.